ஓகே பாருங்க, 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர். லாஸ்டா 2021 முடிச்சுட்டு இப்ப 2017 வாரம் ஓல்ட் சிலபஸ். இப்ப இதுல நாங்க 1 தொடக்கம் 12 வரையான வினாக்களை முழுமையா பார்த்துட்டோம். இறுதியாக சந்தா கணக்கு, லாப நோக்கமற்ற நிறுவனத்துல மிகை பற்றாக்குறை தொடர்பாக படிச்சோம். தொடர்ச்சியா நாங்க 13 தொடக்கம் 50 வரையான வினாக்களை பார்ப்போம். 13வது வினாவை பாருங்க, பங்குடைமை தொடர்பான கணக்கு. பங்குடைமையில நம்மளா நாங்க பார்க்கக்கூடிய விஷயம் தான் பொதுவா வரும். ஆண்டுக்குரிய லாபம், பங்காளருக்குரிய லாபம், அல்லது பகிர வேண்டிய லாபம், மொத்த லாபம் என்று சொல்றது எல்லாம் ஒரே விஷயம். பங்குடைமை நன்மதிப்பு, உரிமை ஆண்மை, நடைமுறை கணக்கு மீதி, மூலதன கணக்கு மீதி, அடுத்தது கடன் கணக்கிற்கு மாற்ற வேண்டிய தொகை, வட்டி, இதெல்லாம் கணிப்பீடு செய்ய சொல்லப்படும். எனவே இதுல கேட்கப்பட்ட வினா பாருங்க, முதலாவது 13வதுல நன்மதிப்பு, இரண்டாவது உரிமையாண்மை. நாங்க லாஸ்டா செஞ்ச பேப்பர்லயும் இதே பேட்டர்ன்ல தான் வினாக்கள் போடப்பட்டிருந்தது. சரியா, நன்மதிப்பு உரிமையாண்மை எல்லாம் கேட்டிருந்தது. எனவே போட்டுக்கொள்வோம். நன்மதிப்பு உரிமையாண்மை. அப்ப உங்களுக்கு இந்த பேப்பர் செய்யறது மிக இலகுவாக இருக்கும். ஏன்னா லாஸ்ட் பேப்பர்ல இதே விஷயம் தான் படிச்சோம். எப்படி நன்மதி பாக்குறது, எப்படி உரிமை பாக்குறது. நன்மதிப்பு எப்படி செய்யறது இலகுவா சொல்லி தந்தேன். முதலாவது நன்மதிப்புன்னு சொல்றது மூலதன கணக்கினூடாக சீராக்கம் செய்யக்கூடிய விடயம். அதாவது புதிய இலாப நட்டத்திற்கு அமைய வரவு வைக்கப்படும், பழைய லாப நட்டத்திற்கு அமைய செலவு வைக்கப்படும். இதுல நிறுவனத்தின் மொத்த நன்மதிப்பு கேட்கப்பட்டுச்சு. எனவே ஒரு பங்காளர் நன்மதிப்பு, ஒரு பங்காளர் நன்மதிப்பு, அதன் கீழ் அந்த லாப நட்ட விகித பங்கு தர மொத்த லாப நட்ட விகிதம், அதால பெருக்கி எடுத்தோம்னா மொத்த நன்மதிப்பு வரும். ஒரு பங்காளருடைய நன்மதிப்புட பெருமதியின் கீழ் அந்த ஒரு பங்காளருடைய பங்கு லாப நட்ட வீதத்தின் கீழ் மொத்த லாப நட்ட வீதம் அதை பெருக்கி விட்டா பங்குடைமையின் நன்மதிப்பு வரும். உரிமையாண்மை என்று சொல்றது இறுதி நடைமுறை கணக்கு மீதி, அதோட இறுதி மூலதன கணக்கு மீதியை கூட்டி எடுத்தோம்டா உரிமையாண்மை வரும். அடுத்த விஷயம் பாருங்க, இந்த நன்மதிப்புன்னு சொல்றது டிரெக்டா தரலாம். ஒரு பங்காளருக்குரிய பங்கு தந்தா டிரெக்டா போட்டு பெருக்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க கட்டாயம் இந்த ஒரு பங்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா மூலதன கணக்கு செஞ்சுதான் கண்டுபிடிக்கணும். அதாவது ஆரம்ப மீதி, மேலதிக மூலதனமாக இடப்பட்ட தொகை, இறுதியில வரும் இறுதி மீதி. அந்த வித்தியாசத்தை சொல்லுவோம் நன்மதிப்பு. ஆரம்ப மீதி இறுதி மீதிகளுக்கு இடையிலான வித்தியாசம் நன்மதிப்பாகும். டிஃப்ரெண்டா வரக்கூடியது ஒரு பங்காளர் சேரும் போது மேலதிக மூலதனம் கொண்டு வருவார், அது மட்டும் பதிவு செய்யப்படும். அப்படி இல்லாட்டி ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகை, ஒரு பங்காளர் விலகுற சந்தர்ப்பத்துல அவருக்கு செலுத்த வேண்டிய உரிமை தொகை, அதுல ஒரு பங்கு செலுத்தப்படுது, ஒரு பங்கு முன்கூட்டியே வழங்கப்பட்டால் மூலதன கணக்கில் வரவு வைக்கப்படும். இது விலகுற சந்தர்ப்பத்துல மட்டும். சரியா? அப்படி இல்லாம நோமலா ஆரம்ப மீதி, மேலதிக மூலதனம், இறுதி மீதி, நன்மதிப்பு. ஓகே, இப்ப நாங்க முதலாவது நன்மதிப்பை கண்டுபிடிப்போம். வினாவை பாருங்க, 13, 14 ஆகிய வினாக்களுக்கு விடையளிப்பதற்கு பின்வரும் தகவல்களை பயன்படுத்தும். அகிலன், முகிலன் ஆகியோர் லாப நட்டங்களை முறையே 2:1 எனும் விகிதத்தில் பகிர்ந்து பங்குடைமை ஒன்றை நடாத்தினர். அதில் விமலன் என்பவர் 1/4/2016 புதிய பங்காளராக அனுமதிக்கப்பட்டார். இவர் 5 லட்சத்தை மூலதனமாக முதலிட்டுள்ளார். ஓகே, மதிப்பீடு செய்யப்பட்ட நன்மதிப்பானது பங்காளர் மூலதன கணக்கினூடாக சீராக்கப்படும். நன்மதிப்பு கணக்கானது புத்தகங்களில் பராமரிக்கப்படுவதில்லை. அகிலன், முகிலன், விமலன் ஆகியோரின் பங்குடைமை ஒப்பந்தத்தின் விதிமுறை பின்வருமாறு. லாப நட்டமானது அகிலன், முகிலன், விமலன் ஆகியோருக்கிடையே 3:2 என்ற விகிதத்தில் பகிரப்படும். முகிலன் 3,60,000 வருடாந்த சம்பளம் உரித்துடையவர். அது பிறகு கீழே பாருங்க, மூலதன கணக்கு, நடைமுறை கணக்கு, ஆரம்ப இறுதி மீதி தரப்பட்டது. இறுதியில பாருங்க, அகிலன், முகிலன் ஆகியோர் வருடத்தில் மேலதிக மூலதனமாக எதனையும் இடவில்லை.
31/3/2017 முடிவடைந்த வருடத்துக்கான பங்காளர் பற்று அகிலன் 2,10,000, முகிலன் 2,00,000, விமலன் 70,000. நடைமுறை கணக்கினூடாக சீராக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஓகே, இப்ப நாங்க வாரம் இந்த மூலதன கணக்கை பதிவு செஞ்சா டிஃப்ரெண்டா வர நன்மதிப்பு ஒரு பங்காளரை கண்டுபிடிச்சு லாப நட்ட விகிதத்தை பெருக்கி விட்டா மொத்த நன்மதிப்பு வரும். எனவே லாப நட்ட விகிதத்தை பாருங்க, பழைய லாப நட்ட விகிதம் 2:1, புதிய லாப நட்ட விகிதம் பாருங்க 3:2. எனவே மொத்த லாப நட்ட வீத பங்கு எத்தனை பெருக்கப்படும்? எத்தனை பெருக்கிறது? 3:2 6. இதுல பாருங்க பங்காளர பேரை போடுங்க. அகிலன், முகிலன், விமலன். இதுல முதலாவது ஆரம்ப மீதியை போடுவோம். பாருங்க மூலதன கணக்குல 2016 2017 தரப்பட்டிக்கு ஆரம்ப மீதினா 2016. 2016ல பாருங்க 2000 1000. அடுத்தது பாருங்க இறுதி மீதி தரப்படி அதை அப்படி பார்த்து எழுதுங்க. 2200 1000 300. ஓகே, அடுத்தது பாருங்க மேலதிக மூலதனமாக இடப்பட்ட தொகை 500 போடுங்க. இப்ப எல்லாம் பதிவு செஞ்சுட்டேன். சரியா? மேலதிகமா மூலதனமா பதிவு செய்யப்பட்டது. இப்ப நாங்க நன்மதிப்பை கண்டுபிடிப்போம். பாருங்க ஆரம்பத்துல 2000 இறுதியில பாருங்க 2200. ஆரம்பத்துல 2000 இறுதியில பாருங்க 2200. எனவே நன்மதிப்பு பிளஸ். அடுத்தது பாருங்க 1000 1000 பிறகு நன்மதிப்பு பதிவு செய்யப்படையில 500 மேலதிக மூலதனம் இறுதி 300 மைனஸ் 200. சரியா? முகிலனுக்கு நன்மதிப்புங்க இல்ல, அகிலனுக்கு பிளஸ் 200, விமலனுக்கு மைனஸ் 200. என்ன செஞ்சிட்டோம்? நன்மதிப்பு பதிவு செஞ்சிட்டோம். இப்ப பாருங்க ஆரம்ப 2000 இறுதி 2200 கூட்டப்படும். ஆரம்பம் 500 இறுதி 300 200 கழிக்கப்படும். எனவே லாப நட்ட விதத்துக்குமே பாருங்க பிளஸ் மைனஸ் பண்ணிக்கம். எனவே 0 ஆகும். இப்ப நாங்க ஒரு பங்காளருக்குரியதை போட்டு பெருக்கி விட்டா ஓகே. 3:2 அதுல பாருங்க ஒரு பங்கு தான் 200. 3:2 பாருங்க புதிதாக சேர்க்கப்பட்டதை வச்சு செய்வோம். ஒரு பங்கு தான் 200. ஏன்னா புதிய லாப நட்ட வீதத்துக்கு அமைய நாங்க நன்மதிப்பு மொத்தத்தை கண்டுபிடிக்கும் போது புதிய லாப நட்டத்தை வச்சுதான் செய்யணும். எனவே ஒரு பங்கு தான் 200. மொத்தம் 6 பங்கு பெருக்கி எடுத்தோம்டா ஆன்சர் மொத்த நன்மதிப்பு போட்டுக்கோங்க 1200. எனவே 13வதுக்கு நன்மதிப்பு 1200 எழுதிக்கோங்க. அடுத்த 2வது வாரம் உரிமை ஆண்மை இறுதி நடைமுறை கணக்கு மீது இறுதி மூலதன கணக்கு மீது. இல்ல பாருங்க டிரெக்டாவே எல்லாம் தந்துட்டான். தரப்பட்டதை கூட்டி மட்டும்தான் காட்டணும். சிம்பிளான விஷயம். எனவே மூலதன கணக்கு மீது தரப்பட்டிக்கு 2200 1000 300. 2200 1000 300 கூட்டி போடுங்க. 2200 1000 300 3500. நடைமுறை கணக்கு மீதி பாருங்க 650 50 700. பெருமதி போடுங்க 1400. இப்ப ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா உரிமையாண்மை வரும் 4900. எனவே 13வது ஆன்சர் மொத்த நன்மதிப்பு 1200, உரிமையாண்மை 4900. லாஸ்டா பார்த்தா அதே பேட்டர்ன்ல வினா பாருங்க அதே விஷயம் போடப்பட்டி. இதை எழுதிட்டு கிளியர்னா போடுங்க. அடுத்த வினாவுக்கு போவோம்.
ஓகே, அடுத்த வினாக்கு போவோம். 14வது வருடத்துக்குரிய லாபம் முகிலனுக்கு பகிரப்பட்ட லாபத்தின் மொத்தம். அடுத்த வினாக்கு போவோம். 14. பாத்துக்கோங்க, ஆண்டுக்குரிய லாபம். எனவே போட்டுக்கோங்க லாபம். இரண்டாவது, ஒரு பங்காளருக்குரிய பகிரப்பட்ட அந்த லாபம் கேட்கப்பட்டது. எனவே போட்டுக்கோங்க. முதலாவது, ஆண்டுக்கான பங்குடமைந்த லாபம். இரண்டாவது, முகிலனுக்குரிய லாப பங்கு, அதாவது லாப பங்குங்க லாபம். முதலாவது, ஆண்டுக்குரிய லாபம்னு சொல்றது லாப நட்ட பகிர்வு கூற்றுல பகிர்வு செய்யக்கூடிய விடயம். லாப நட்ட பகிர்வு கூற்றுல பகிர்வு செய்யக்கூடிய விடயம். எனவே போட்டுக்கோங்க பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு. பங்காளர் சம்பளம், பங்காளர் மூலதன வட்டி, அடுத்தது இந்த பகிர்வுக்குரிய லாப பங்கு. எப்பொழுதும் பங்காளர் சம்பளம் மூலதன வட்டி டிரெக்டா தருவான். அப்படி இல்லாட்டி மூலதன வட்டி கணிப்பீடு செய்யணும். மூலதனம் தரப்பட்டு வட்டி வீதம் தந்தா கண்டுபிடிச்சு போடுறது. லாப பங்குன்னு சொல்றது ஒண்ணு தரலாம், அல்லது எப்பொழுதும் நடைமுறை கணக்கு செஞ்சு இந்த வேறுபாட்டு தொகை லாப பங்காக காணப்படும். பங்காளர் சம்பளம் தருவான், மூலதன வட்டி தரலாம், அல்லது கணிப்பீடு செய்யணும். அப்படி இல்லாட்டி வராது. லாப பங்கு தரலாம், அப்படி இல்லையா நடைமுறை கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ வாங்க, இதுல சொல்லப்பட்டதுக்கு அமைய லாபம் பங்கு சொல்ல இல்லை, அது நடைமுறை கணக்கு செய்யணும். பங்காளர் சம்பளம் சொல்லப்பட்டு பாருங்க, முகிலன் ரூபா 3,60,000 வருடாந்தம் சம்பளம் உரித்துடையவர். அப்போ ஒரு ஆளுக்கு தான் சொல்லி. எனவே சம்பளம் போட்டுங்க 360. அடுத்தது மூலதன வட்டி தொடர்பாக எந்த ஒரு விடயமும் சொல்லப்படையில. இப்ப லாப பங்குக்கு வாரம். லாப பங்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நடைமுறை கணக்கு கட்டாயம் செஞ்சே ஆகணும். எனவே நடைமுறை கணக்கு ஒண்ணு போட்டுக்கோங்க. நடைமுறை கணக்கு போட்டு 3 பேரையும் போடுங்க. அகிலன், முகிலன், விமலன். சரியா? ஆரம்ப மீதி இறுதி மீதியை போடுவோம். செலுத்த வேண்டிய சம்பளம் மூலதன வட்டி, லாப பங்கு செலவுல வைப்போம், பற்று வரவுல வைப்போம். செலுத்த வேண்டிய கடன் வட்டி அல்லது பங்காளர் ஒருவர் நிறுவனத்துடைய செலவை மேற்கொண்டா செலுத்த வேண்டியிருந்தா செலவுல வைப்போம். சீராக்கி எடுத்தா டிஃபரெண்ட் லாப பங்காக வரும். எனவே முதலாவது ஆரம்ப மீதி, அடுத்தது இறுதி மீதி. போட்டுக்கோங்க. ஆரம்ப மீதி பெறுமதி தரப்பட்டி 500, 300. என்னது விமலனுக்கு மீதி இல்லைன்னு சொன்னா அவர் மீதியாண்ட ஆரம்பத்துலதான் சேர்றாரு. இணையவருக்கு மீதி ஒண்ணு காணப்படாது. அடுத்தது பாருங்க, சம்பளம் செலுத்த வேண்டி காணப்படும். எனவே நடைமுறை கணக்கு செலவு மீதி, அதாவது உரிமையாண்மை செலவு மீதி. செலவுல வைக்கப்பட்ட பிளஸ், வரவுல வைக்கப்படக்கூடியது மைனஸ். எனவே செலுத்த வேண்டிய சம்பளம் செலவு வைக்கப்படும். எனவே பிளஸ் பண்ணுங்க 360. அதான் பங்காளருக்கு இல்ல. அடுத்து இரண்டாவது பாருங்க, அதுல சொல்லப்படுகிறது பற்றுன்னு ஒரு விஷயம். எனவே பற்றுன்னு போடுங்க. உங்களுக்கு இறுதியில பற்று தொடர்பான பெறுமதி தரப்பட்டிக்கு பார்த்து அப்படியே பதிவு செய்யணும். பற்று மைனஸ் பண்ணப்படும். இறுதியில பாருங்க, வருடத்துக்கான பங்காளர் பற்றுக்கள் அகிலன், முகிலன், விமலன் 2, 10, 200, 70. பற்றுக்கள் மைனஸ் பண்ணணும், வரவு வைக்கப்படும். எனவே வித்தியாச தொகை வேறுபாட்டு தொகை லாப பங்கு ஆகும். இப்படிதான் உங்களுக்கு எல்லா பேப்பர்லயும் வரும், கஷ்டமே இல்லை. இறுதி மீதியை பார்த்து போடுங்க. 650, 750.
இப்ப நாங்க கூட்டி எடுத்து மைனஸ் பண்ணா லாப பங்கு வரும். எத்தனை வரும் சொல்லுங்க பாப்போம். 500ல 210 கழிங்க. 500ல 210 கழிச்சா 290 ஈக்குது. இந்த 290 ஈக்குது. ஆனா இறுதியில பாருங்க 650 ஈக்கி. இப்ப எவ்வளவு காணப்படணும்? 500ல 210 போனா 290. ஆனா இறுதியில 650 போட்டுக்கோங்க. லாப பங்கு 360. இதே போல ஒவ்வொரு இதுக்கும் கழிச்சு எடுக்க தேவையில்லை. சொல்றத விளங்கிக்கோங்க. இதே போல ஒவ்வொரு இதுக்கும் கழிச்சு எடுக்க தேவையில்ல. லாப நட்ட வீதத்தை போட்டா டிரெக்டா வரும். எனவே லாப நட்ட வீதத்தை பாருங்க. புதிய லாப நட்ட வீதம் 3க்கு 2க்கு 1. அகிலன், முகிலன், விமலன். அப்ப 3 பங்கு தான் கண்டுபிடிக்கிறோம். 290 2 பங்கு 1 பங்கு கண்டுபிடிச்சா இந்த 2 பேர்ல லாப பங்கு வரும். 3 பங்கு தான் 360 பாருங்க. 360 தான் 3 பங்கு. 2 பங்கு 1 பங்கு கண்டுபிடிச்சோம்னா டிரெக்டா ஆன்சர் வரும். எனவே போட்டுக்கோங்க. 2 பங்கு 240, 1 பங்கு 120. எனவே இதுல போடுங்க 240, 120. இது வேகமா செய்யக்கூடிய மெத்தட். திருப்பி நீங்க முதலாவது செஞ்சது போல 500ல 210 போனா 290, 650ல 290 370. அதே போல செய்ய போனா டைம் வேஸ்ட் ஆகும். எனவே ஒன்ன கண்டுபிடிச்சு லாப நட்ட வீதத்தை பாருங்க. 3க்கு 2க்கு 1. 3 பங்கு தான் 360. 2 பங்கு 1 பங்கு கண்டுபிடிங்க. 240, 120 போட்டுக்கோங்க. இப்ப லாப பங்கு 3ஐயும் கூட்டி மேல போட்டு கூட்டி எடுத்தோம்டா ஆண்டுக்குரிய லாபம். மிக இலகுவான வினா. லாப பங்கு இப்ப எவ்வளவு? 360, 240, 120. எனவே கூட்டி எடுத்தோம்டா 720 லாப பங்கு போட்டுக்கோங்க. எனவே 360ம் 720ம் கூட்டி எடுத்தோம்டா பங்குடைமையின் லாபம் 1080. இரண்டாவது பாருங்க. முகிலனுக்கு பகிர வேண்டிய லாபம்டா அவர தனிப்பட்ட சம்பளம், தனிப்பட்ட மூலதன வட்டி, தனிப்பட்ட லாப பங்கு. எனவே பங்காளர் சம்பளம், மூலதன வட்டி, லாப பங்கு. முகிலண்ட சம்பளம் நீக்குதா? முகிலனுக்கு மட்டும்தான் சம்பளம் காணப்படுது. எனவே 360. மூலதன வட்டி இல்ல. முகிலண்ட லாப பங்க பாருங்க 240. எனவே கூட்டி எடுத்தோம்னா 600. ஓகே, சிம்பிளா ஆன்சர் எடுத்துட்டோம். எனவே 14வதுக்கு ஆண்டுக்குரிய லாபம் 1080. முகிலனுக்கு பகிர வேண்டிய லாபம் மொத்த லாபம் தான் அவருக்குரிய பகிர்வு. அந்த 3ஐயும் கூட்டி எடுக்கணும் 600. எனவே ஆன்சர் நம்பர் பாருங்க 5வது. இதுல என்னமா டவுட் கேட்டுக்கிறீங்க? பகிரப்பட்ட லாபம் தெரியாது தானே, சம்பளம் செலுத்த வேண்டியது தானே. அப்படின்னா தங்கச்சி செலுத்த வேண்டிய சம்பளம் தான்
அவருக்கு நாங்க வழங்கணும். அப்ப பங்காளருக்குரிய சம்பளம்னா அந்த 360 தான். சரியா? லாப பங்கு தெரியாதுன்னா நடைமுறை கணக்கு செஞ்சு கண்டுபிடிக்கணும். சரியா? இதை நான் உங்களுக்கு வளமையா ஒரு பேப்பர்லயும் வருது, போன பேப்பர்லயும் லாஸ்டா சொல்லி தந்தேன். இது பெரிய ஒரு விஷயம் இல்லை, இலகுவான கேள்வி. சரியா? அடுத்த விஷயத்துக்கு போவோம். 15வது. அடுத்தது 16வது. இரண்டும் LK16 ஆதனம் பொறி உபகரணம். ஒருக்கா எல்லாரும் போட்டுக்கோங்க, போர்டு கிளியரா இல்லையான்னு. LK16 ஆதனம் பொறி உபகரணம். அந்த ஆதனம் பொறி உபகரணத்துல நோட் ஸ்கேலையும் போடப்படி கணக்கும் வந்துக்குது. ரெண்டையும் பார்ப்போம். இதுல என் நெட்வொர்க் சரியா தான் இருக்குது. உங்களோட நெட்வொர்க்கை செக் பண்ணிக்கோங்க. போர்டு வந்து கிளியரா தான் இருக்குது. சரியா? ஓகே. இதுல பாருங்க, 15வது LKAS16 ஆதனம் பொறி உபகரணம். இதுல கேட்கப்பட்ட வினாவை பாருங்க. ஆதனம் பொறி மற்றும் உபகரணம் கீழ் இனம் காணப்படும் சொத்து தொடர்பில் பின்வரும் கூற்றுக்களில் எது சரியான. எனவே முதலாவது தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு ஆதனம் பொறி உபகரணம்டா அதுக்கு என்ன பண்பு, ஆதனம் பொறி உபகரணம்டா அதுக்கு என்ன நோட்ஸ், அது தெரிஞ்சு கொள்ளணும். எனவே ஆதனம் பொறி உபகரணத்துக்கான பண்பை எழுதி கொள்வோம். எழுதிக்கோங்க. முதலாவது, ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலம் பயனை தரக்கூடியது. ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலம் பயனை தரக்கூடியது. எழுதிக்கோங்க. ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட காலம் பயனை தரக்கூடியது. இரண்டாவது, ஆயுட்காலம் மதிப்பிடக்கூடியது. மூன்றாவது, உற்பத்தி நிர்வாக விநியோக தேவைக்காக வைத்திருக்கப்படும் சொத்து. உற்பத்தி விநியோக நிர்வாக நடவடிக்கைகளுக்காக வைத்திருக்கப்படும் சொத்து. ஒரு ரோயில் கொலை பேப்பர்லயும் தெளிவா ஆதனம் பொறி உபகரணம் தொடர்பான பண்பு தந்தன். அதே விஷயம்தான், ஒரு வருடத்துக்கு மேற்பட்ட பயனை தரக்கூடியது, ஒரு வாடகைக்கு விடப்படக்கூடியதா காணப்படக்கூடியது, ஆயுட்காலம் மதிப்பீடு செய்யக்கூடியது, உற்பத்தி விநியோக நிர்வாக நடவடிக்கைகளுக்கு வைத்திருக்கப்படும் சொத்து. இதை சொல்லுவோம் ஆதனம் பொறி உபகரணம். இப்ப கூற்றுக்கள் தரப்பட்டிக்கு சரியா பிள்ளையாண்டு பாருங்க. முதலாவது, பொருள் உற்பத்திகளை சேவை வழங்குதலுக்கு பாவிப்பதற்காக வைத்திருக்கப்படும் உருவச் சொத்து அல்லது அருவச் சொத்து. இதுல கேட்கப்பட்டது LKS 16க்குமே ஆதனம் பொறி உபகரணம். எனவே சொல்லப்பட்ட நோட்ஸ் மட்டும்தான் வரும். இதுல சொல்லப்படி உற்பத்தி அல்லது சேவை வழங்குதலுக்கு பாவிப்பதற்காக வைத்திருக்கப்படும் உருவம் அல்லது அருவச் சொத்து. முதலாவது பிழையான கூற்று. இரண்டாவது, ஒரு வருடத்திற்கு மேலான காலப்பகுதிக்கு பயன்படுத்த எதிர்பார்க்கப்படும் சொத்து. எனவே சரி. மூன்றாவது, சொத்து இனங்காலின் போது கிரைய மாதிரி அல்லது மீள்மதிப்பு மாதிரி அடிப்படையில் அளவிடப்படும். ஓகே, அதெல்லாம் சரி. ஆனா சொத்துக்கு அந்த பண்பு வராது. அது கூறப்பட்ட கூற்று சரியான பண்பு இல்லை. நான்காவது பாருங்க, சொத்து இனங்காணலை தொடர்ந்து ஏற்படும் எல்லா செலவுகளும் எப்பொழுதும் மூலதன செலவு. இதுல நாங்க மூலதன செலவு பார்ப்போம், வருமான செலவு பார்ப்போம். இதுல சொல்லுகிறான், சொத்து இனங்காணலை தொடர்ந்து ஏற்படும் எல்லா செலவுகளும் எப்பொழுதும் மூலதன செலவு பிழை. எப்பொழுதும் மூலதன செலவுன்னு சொன்னது பிழை. இறுதி 5வது பாருங்க, சொத்தொன்றாக இதனை இனங்காண்பதற்கு சட்ட ரீதியான உடைமை அவசியம். கூற்று பிழை.
தோற்றத்திலும் பார்க்க கருத்து முக்கியத்துவம் என்ன சொல்லுது? ஒரு குத்தகை சொத்தாக காணப்படக்கூடியது சட்ட தன்மையை விட பொருளாதார தன்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து கணக்குகளில் சொத்தாக காட்டப்படும். இப்ப தெளிவா விலையும் கொள்ளணும். சட்ட ரீதியா இருந்தா மட்டும்தான் சொத்துண்டு இல்ல. அந்த சொத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய சகல பயனும் நமக்கு கிடைச்சா அது சொத்தா எடுக்கலாம். எனவே இதுல போடப்பட்ட நோட்ஸுக்கு அமைய இரண்டாவது ஆன்சர் ஒரு வருடத்திற்கு மேலான காலத்திற்கு பயன்படுத்த எதிர்பார்க்கப்படும் சொத்து. மற்ற கூற்றுக்கள் உங்களுக்கு சரியா சொல்லப்பட்டிருந்தாலும் இந்த டிரெக்டா ஆதனம் பொறிபானத்துக்கு வராது. ஓகே, எனவே ஆன்சர் நம்பர் 2. இது நியமத்துல குறிப்பிட்ட விஷயம், எனவே அதே போல படிச்சு கொள்ளணும். எழுதிக்கோங்க. ஓகே, பாருங்க 16வது வினா. எல்கேஸ் 16 கமைய சொத்துக்களை ஆரம்பத்தில் இனங்காணும் போது கிரயத்தில் மதிப்பீடு செய்தல் வேண்டும். எனவே கிரயத்துல நாங்க மதிப்பீடு செய்யும் போது எப்படி விடயங்கள் வரும்? அதாவது மூலதன செலவுகள் மாத்திரம் கூட்டப்படும். இல்ல ஆரம்ப பரிசோதனை கிரை வருமா வராதா? ஏற்கனவே சொல்லி தந்திக்கிறேன். பரிசோதனை கிரயம் உங்களுக்கு ஓல்ட் சிலபஸ்ல மாற்றத்திற்கு முன் நோமலா ஒரு செலவு மட்டும் தந்தா நோமலா கூட்டுவோம், வருமானமும் செலவும் தந்தா தேடியதை கூட்டுவோம். இப்ப புதிய மாற்றத்திற்கு பிறகு நோமலா உங்களுக்கு பரிசோதனை கிரையை மட்டும் தந்தா கூட்டுங்க, வருமானம் செலவு தந்தா பதிவு செய்ய வேண்டாம். தொடர்ச்சியா சொல்லித்தாரு. சொல்றது அதாவது கொள்விலையோட என்ன செய்யணும்? சகல மூலதன செலவுகளையும் கூட்டணும். இதுல ஒரே ஒரு விஷயம் ஞாபகப்படுத்திக்கோங்க. வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தால் கட்டாயம் வெட் நீக்கிய பெறுமதி பதிவு செய்யணும். வெட்டுக்கு பதிவு செய்தால் கட்டாயம் வெட் நீக்கியது வரணும். வெட்டுக்கு பதிவு செய்யப்படலாட்டி எந்த ஒரு கொள்விலையான முறையில டிரெக்டா போடுங்க. வெட்டோடு சேர்த்து போட்டாலும் பிரச்சனை. அப்ப நீங்க கேள்வி செய்யும் போது முதலாவது கவனத்துல எடுக்கணும், அவதானிக்கணும். வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையா? வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தால் நோமலா எல்லாத்தையும் தூக்கி போடலாம். அதாவது வெட்டுட்பட எல்லாத்தையும் போடலாம். வெட்டுக்கு பதிவு செய்யப்பட்டால் வெட் நீக்கிய பெறுமதி தான் போடணும். எனவே கொள்விலையை போடுவோம், மூலதன செலவுகள் அனைத்தையும் கூட்டி எடுப்போம். இதுல பாருங்க, முதலாவது பின்வரும் தகவல்கள் வியாபாரம் ஒன்றினால் 31/3/2017 பெற்றுக்கொள்ளப்பட்ட இயந்திரம் ஒன்றுடன் தொடர்பானவை ஆகும். வியாபாரமானது பெறுமதி சேர்வரிக்காக பதிவு செய்யப்படுவதில்லை. பெறுமதி சேர்வரிக்கு பதிவு செய்யப்படுவதில்லை. எனவே தரப்படுகின்ற கொள்விலையை மொத்தமா போடலாம். எனவே போடுங்க கொள்விலை 230. அடுத்தது மூலதன செலவுகள் எல்லாத்தையும் கூட்டி எழுதணும். பாருங்க, விநியோகஸ்தரின் கம்பெனியிலிருந்து வியாபாரத்தை கொண்டு வருவதற்கான போக்குவரத்து கிரயம் 15,000. எனவே கொண்டு வருதல் கிரயம் போடுங்க 15,000. 3 0 கட் பண்ணி போடுங்க 15. அடுத்தது பாருங்க, நிறுவுதல் ஒன்றிணைத்தல் கிரயம் 30 கட்டாயம் வரும். நிறுவுதல் கிரயம் உங்களோட நோட்ஸ்ல அப்படி போடப்பட்டு தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம். எனவே 30. ஓகே, அடுத்தது
பழைய இயந்திரத்தை அகற்றுவதற்கான கிரயம். ஓகே, அதாவது இப்ப நான் ஒரு புதிய இயந்திரம் கொள்வனவு செஞ்சுக்கிறேன். அந்த இயந்திரத்தை கொண்டு போயிட்டு நிறுவனத்துல நிறுவுதல் மேற்கொள்ளணும். அப்படி அந்த இயந்திரத்தை ஃபிட் பண்ணாதான் உற்பத்தி நடவடிக்கைக்கு பயன்படுத்தலாம். எனவே பழைய இயந்திரத்தை அகற்றி புதிய இயந்திரத்தை நிர்மாணிக்கணும். எனவே அந்த செலவு ஒரு மூலதன செலவு போட்டுக்கோங்க. அகற்றுதல் கிரயம் 20,000, சாரி 2,000. ஓகே, அடுத்தது இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு முன்னர் அதனை பரிசீலிப்பதற்கான கிரயம் 8,000. இயந்திரத்தை பயன்படுத்துவதற்கு ஊழியர் பயிற்சி அளிப்பதற்கு கிரயம். இதுல பாருங்க, ஆரம்ப பரிசோதனை கிரயம் தெளிவா விளங்கிக்கோங்க. ஆரம்ப பரிசோதனை கிரயம் இரு முறைகள் தரலாம். முதலாவது நோமலான பரிசோதனை கிரயம் மட்டும் செலவு மட்டும்தான் பதிவு செய்யப்படும். ஒரு வருமானமும் செலவும் தந்தால் பதிவு செய்யக்கூடாது. எனவே இதுல நோமலா பரிசோதனை கிரயம் மட்டும் தாராம். எனவே போட்டுக்கோங்க 8,000. ஊழியர் பயிற்சி அளித்தல் கிரயம்னா அது ஒரு வருமான செலவு. அந்த ஊழியர் பயிற்சி அளித்தல் கிரயம் அதன் காரணமாக செயற்பாட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்ட ஒரு லாபம், ஒரு வருமானம் உழைக்கப்படும். எனவே அது ஒரு வருமான செலவு வராது. எனவே இதை அவ்வளத்தையும் கூட்டி எடுத்தோம்னா இயந்திரத்தின் கிரயம் வரும் 2,30,000, 15,000, 2,000, 30,000, 8,000. கூட்டி எடுங்க 2,85,000. ஆன்சர் நம்பர் 4. இதை எழுதிட்டு கிளியர்னா போடுங்க. அடுத்த வினாக்கு போவோம். அடுத்த கேள்வியை பாருங்க. 5,4 அடிப்படையா கொண்ட கேள்வி, தொடர்ச்சியா பார்க்கக்கூடிய விஷயம். இந்த கேள்வியை பார்த்தாலே இலகுவா செய்யலாம். ஏன்னா மேலதிகமான நிறைய பயிற்சி செஞ்சுட்டோம் 5,4 தொடர்பாக. இல்ல கேட்கப்படக்கூடிய கேள்வி என்ன வளமையா தெரியும். இந்த தரவை பார்த்தாலே நீங்க சொல்லலாம் என்ன கேட்பாண்டு. ஒண்ணு விற்பனைக்கிறேன் கேட்பான், அப்படி இல்லையா இறுதி இருப்பு கேட்பான், அப்படியும் இல்லையா மொத்த லாபம் கேட்பான். வேற கேள்வி இல்லை. 5,4 முறை WAC முறையை பயன்படுத்தி முதலாவது விற்பனை கிரயம் அல்லது இறுதியில காணப்படக்கூடிய சரக்கிருப்பு அல்லது மொத்த லாபம். பாத்துக்கோங்க 17வது. இதுல கேட்கப்பட்ட வினாக்கு போவோம். இறுதியில பாருங்க, கம்பெனியானது தற்போது இருப்பு வளங்களை வெளியிடுவதற்கு முதல் வெளிமுறையினை பயன்படுத்துகிறது. எனினும் இக்கம்பெனியானது எதிர்காலத்தில் நிறுவப்பட்ட சராசரி முறையை பயன்படுத்துவதற்கு விரும்புகிறது. ஓகே, இந்த ஒவ்வொரு முறையின் கீழுள்ள இருப்பின் கிரயம் எவ்வளவு? இதுல உங்களுக்கு கேட்கப்பட்டது ஒரே ஒரு வினா, இறுதி இருப்பு. இந்த ஒவ்வொரு மெத்தட்லயும் இறுதி இருப்பு எப்படி கண்டுபிடிக்கிறது? இலகுவா செய்யலாம் பாருங்க. முதலாவது இருப்புக்களை மதிப்போடு சேர்ந்து 2 விஷயம். முதலாவது FIFO மெத்தட், இரண்டாவது WAC மெத்தட். இந்த FIFO மெத்தட்னு சொல்றது ஒரு நிறுவனத்துல முதலாவதாக எந்த பெறுமதியில கொள்வனவு செஞ்சு களஞ்சியப்படுத்துறோமோ விநியோகம் செய்யும் போது அதே பெறுமதியில வெளியிடுதல் FIFO முறை. அதாவது ABCD பொருட்கள் கொள்வனவு செய்யலாம். 100 ரூபாய், 50 ரூபாய், 150 ரூபாய். அப்ப முதலாவதாக கொள்வனவு செஞ்சு ஸ்டோர்ல நாங்க வைக்கிறோம் 100, 50, 150. இப்ப நாங்க விநியோகம் செய்ய போறோம், விற்பனை செய்ய போறோம். இந்த டைம்ல நாங்க ஆரம்பத்துல எந்த பெறுமதிக்கு கொள்வனவு செஞ்சு களஞ்சியத்துல வைக்கிறோமோ அதே பெறுமதி ஒழுங்கு வரிசையில விலையிட்டா அது FIFO முறை. எனவே முதலாவது 100 ரூபாய்க்கு கொடுக்கணும், 50 ரூபாய்க்கு கொடுக்கணும், 150 ரூபாய்க்கு கொடுக்கணும். இரண்டாவது நிறையிடப்பட்ட சராசரி விலை. இதை தெளிவா விளங்கிக்கோங்க. இந்த சந்தர்ப்பத்துல நம்ம சராசரி விலையை கண்டுபிடிக்கணும். சராசரி விலையை கண்டுபிடிச்சு விற்பனை செய்யக்கூடிய அளவுண்டா சராசரி விலையால பெருக்கி விடணும். அப்படி இல்லையா இறுதி இருப்புண்டா இறுதி இருப்பு அழக இந்த சராசரி விலையால பெருக்கி விடணும். சிம்பிளான விஷயம்.
எனவே சராசரி விலை எப்படி கண்டுபிடிக்கிறீங்களா, நாங்க விநியோகம் செய்ய விற்பனை செய்யற அலகுக்கு முன்னுக்கு, இதுல தந்திப்பான் விநியோகம் அல்லது விற்பனைன்னு அந்த அலகுக்கு முன்னுக்கு நிறுவனத்துல காணப்படக்கூடிய மொத்த இருப்புகளின் பெறுமதிய இருப்புகளின் எண்ணிக்கையால பிரிச்சா சராசரி விலை வரும். இப்ப நிறுவனத்துல காணப்படக்கூடிய மொத்த இருப்புகளின் பெறுமதிய இருப்புகளின் எண்ணிக்கையால பிரிச்சா சராசரி விலை வரும். இந்த சராசரி விலையால இறுதியில காணப்படக்கூடிய இறுதி இருப்பை பெருக்கி எடுத்துட்டோம்டா இறுதி இருப்பின் பெறுமதி வரும். இவ்வளவுதான் இரண்டுக்குமான டிஃபரன்ஸ். இது கிளியர்டா செட்ல போடுங்க. இப்ப ஆன்சருக்கு போகும். இப்ப இறுதி இருப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாருங்க. இறுதி இருப்பு முதலாவது இருப்புகளின் மொத்த பெறுமதியை கண்டுபிடிங்க. இருப்புகளின் மொத்த பெறுமதி அதுல இருந்து இந்த விற்பனை கிடைந்த கழிச்சோம்டா இறுதி இருப்பு வரும். இது முதலாவது சமன்பாடு. இருப்புகளின் மொத்த பெறுமதியில இருந்து விற்பனை கிடைத்த கழிங்க இறுதி இருப்பு வரும். அப்படி இல்லையா ரெண்டாவது அதே போல WHலயும் அப்படி காணலாம். இருப்புகளின் மொத்த பெறுமதி அதுல இருந்து விற்பனை கிடைத்த கழிச்சு கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லாட்டி இறுதியில காணப்படக்கூடிய இருப்புக்கள எண்ணிக்கை அத சராசரி பெறுமதி சராசரி விலையால பெருக்கி விட்டோம்னா டிரெக்டா இறுதி இருப்பு வரும். இது ரெண்டு மெத்தட்ல கண்டுபிடிக்கலாம். FIFO முறையில கண்டுபிடிக்கிறேன்டா மொத்த இருப்பின் பெறுமதியை விற்பனைக்கிறதால கழிங்க. WHC முறையில கண்டுபிடிக்கிறேன்டா மொத்த இருப்பின் பெறுமதியை விற்பனைக்கிறேன் அல்லது இறுதியில காணப்படக்கூடிய இருப்புகளின் எண்ணிக்கையை சராசரி விலையால பெருக்கி விடுங்க இறுதி இருப்பின் பெறுமதி வரும். சமன்பாடை போடுங்க. ஆன்சருக்கு போகும். ஓகே, இப்ப பாருங்க. முதலாவது FIFO முறையில கண்டுபிடிப்போம். முதலாவது நாங்க செய்ய வேண்டியது இருப்பின் மொத்த பெறுமதி. இருப்பின் மொத்த பெறுமதினா என்ன? காணப்படக்கூடிய அந்த இருப்பு ஆரம்ப மீதியை அலகு கிடைத்தால பெருக்குங்க, கொள்வனவ அலகு கிடைத்தால பெருக்குங்க, மொத்த இருப்பின் பெறுமதி வரும். மொத்த இருப்பின் பெறுமதி பாருங்க. ஆரம்பத்துல தரப்பட்டிக்கு 100 அலகுகள் 200 ரூபாய், 100 அலகுகள் 200 ரூபாய். அப்ப 100 தர 200. இரண்டாவது பாருங்க, கொள்வனவு 400 தர 400. இரண்டையும் பெருக்கி கூட்டி எடுத்தோம்னா இருப்பின் மொத்த பெறுமதி வரும். 100 தர 200. அடுத்தது கொள்வனவு 400 தர 200. மொத்த இருப்புகளின் பெறுமதி வரும். எனவே ஆன்சர் என்ன? முதலாவது மொத்த இருப்புகளின் பெறுமதி 20,000. அடுத்தது பாருங்க, கொள்வனவு தர அலகு கிரயம் 400 தர 400. ஒரு லட்சத்தி 60,000. இது ரெண்டையும் கூட்டி எடுத்தோம்னா இருப்பின் மொத்த பெறுமதி போடுங்க 1,80,000. இப்ப இதுல விற்பனை கிரயத்தை கழிச்சு எடுக்கணும். விற்பனை கிரயம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா முதலாவது பார்க்கணும் எவ்வளவு விற்பனை அலகு. பாருங்க 200. 200 தான் விற்பனை செய்யக்கூடியது. விற்பனை செய்யும் போது என்ன செய்யணும்? ஆரம்பத்துல காணப்பட்ட பெறுமதிக்கு ஓர்டரா கொடுக்கணும். எனவே ஆரம்பத்துல 100 200 ரூபாய் காணப்படுது. அப்ப 100 கொடுங்க 200 ரூபாய். இரண்டாவது 400 அலகுல 100 தான் கொடுக்கணும். எனவே 400ல 100 கொடுங்க 400 ரூபாய். இதை கூட்டி எடுத்தோம்னா விற்பனை கிரயம் ஆரம்பத்துல 100 200 ரூபாய் கொடுங்க. சாரி, ஓகே, ஆரம்பத்துல 100 200 ரூபாய் கொடுங்க. அடுத்தது 400ல 100 தான் தேவை, 100 400 ரூபாய் கொடுங்க. இப்ப பெருக்கி எடுங்க. 20,000. அடுத்தது 40,000. ரெண்டையும் கூட்டுங்க 60,000. எனவே மொத்த இருப்பின் பெறுமதி 1,80,000. விற்பனை கிரயம் 60,000. கழிச்செடுங்க. இறுதி இருப்பின் பெறுமதி 1,20,000.
இது முதலாவது மெத்தட். அப்படி இல்லையா ரெண்டாவது மெத்தடுக்கு வாங்க தம்பிங்க பாருங்க. 400 அலகு தானேக்கு பாருங்க, முதலாவது 100 கொடுத்துட்டோம். இதுல 400 தானேக்கு, இந்த 400ல எவ்வளவு கொடுக்குறோம்? 100 தான் கொடுக்குறோம். அப்ப இறுதியா காணப்படக்கூடியது 300. இந்த 400ல 100 கொடுத்தா இறுதியா காணப்படக்கூடியது 300. எவ்வளவு பெறுமதி? 400. அப்ப இருப்புகள்ற எண்ணிக்கைய அந்த விலையால பெருக்கி விட்டாலும் இறுதி இருப்பின் பெறுமதி வரும். எனவே 300 தர 400 1,20,000. டிரெக்டா ஆன்சர். சரியா? இப்படி ரெண்டு முறையில கண்டுபிடிக்கலாம் WC மாறி. எனவே முதலாவது ஆன்சர் இருப்புகள்ற மொத்த பெறுமதியை விற்பனை கிரியத்தால கழிச்சு விடுங்க. எனவே இருப்பின் மொத்த பெறுமதியா பெருக்கி எடுத்தா 100 தர 200 400 தர 400 1,80,000. விற்பனை கிரியம்டா ஸ்டெப் ஸ்டெப்பா கொடுக்கணும் ஆரம்பத்துல காணப்பட்ட விலைக்கு. எனவே முதலாவது விற்பனை பாருங்க 200, விநியோகம் 100 தர 200, திருப்பி 400ல 100 தர 400. எனவே 60,000. 180ல 60 போனா 120. அப்படி இல்லையா இன்னொரு மெத்தட் பாருங்க, இறுதியில காணப்படக்கூடிய இருப்புகள் எண்ணிக்கையை பெறுமதியால பெருக்கணும். 400ல 100 தான் கொடுத்தீங்க, பேலன்ஸ் 300 காணப்படுது. 400 பெருக்கணும் 1,20,000. எனவே முதலாவது ஆன்சர் 1,20,000. இரண்டாவது பாருங்க WAC முறை. WAC முறைன்னா தெளிவா விளைவிக்கோங்க, சராசரி விலையை கண்டுபிடிச்சுதான் கொடுக்கணும். அப்ப இதுல பாருங்க சராசரி பெறுமதியை முதலாவது கண்டுபிடிக்கும். சராசரி பெறுமதியை கண்டுபிடிச்சு இருப்புகள் எண்ணிக்கையில பெருக்கும். இதுல நமக்கு தெரியும் சராசரி பெறுமதி தெரியாது, ஆனா இறுதி இருப்புட எண்ணிக்கை தெரியும். இறுதி இருப்புட எண்ணிக்கை பாருங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஆரம்பத்துல 100, இப்ப 400. எத்தனை விநியோகம்? 200. தம்பி ஆரம்பத்துல 100, அதுக்கப்புறம் 400, விநியோகம் 200. எனவே கழிச்சு விடுங்க, 20 தொட்டு போகும். எனவே 500ல 200 போனா 300. இப்ப இந்த 300 அப்படியே போடுங்க. இருப்பின் எண்ணிக்கை 300. சராசரி விலையை கண்டுபிடிச்சு பெருக்கிடுங்க டிரெக்டா. சராசரி விலைக்கு இப்ப வாரம். சராசரி விலைக்கு என்ன சமன்பாடு? இருப்புகளின் மொத்த பெறுமதி இருப்பிட எண்ணிக்கையால பிரிக்கணும். இருப்பிட மொத்த பெறுமதி ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம் 1,80,000. அப்படி போடுங்க. இருப்புகள் எண்ணிக்கை பாருங்க தரப்பட்டிக்குது. ஆரம்பத்துல 100, அடுத்து 400. எனவே 500. பிரிச்செடுங்க, சராசரி விலை வரும் 1,80,500 பிரிச்சா 360 ரூபாய். எனவே 360 ரூபாய். 300 தர 360 ரூபாய் பெருக்கி எடுத்தோம்டா இறுதி இருப்பின் பெறுமதி டிரெக்டா வரும். எனவே ஆன்சர் போட்டுக்கோங்க 1,08,000. அப்படி இல்லையா மேல உள்ள மெத்தடுக்கு வாங்க. இருப்புகள் மொத்த பெறுமதி 1,80,000. விநியோகத்தை கழிச்சு விடுங்க. விநியோகம் எப்படி கண்டுபிடிக்கிறது? விநியோகத்துல அலகு 200 தர 360. விநியோகத்துல அலகு 200 தர 360. விற்பனை கிரை வரும், அதை கழிச்சாலும் ஆன்சர் வரும். எனவே 200 தர 360. விற்பனை கிரயம் எவ்வளவு போடுவோம்? 72,000. எனவே 1,80,000 72,000 கழிச்சா அதே ஆன்சர் 1,08,000. எனவே மிக இலகுவானது, பிளவே எடுக்கக்கூடாது. இறுதி இருப்புன்னு சொல்றது இப்படிதான் இரு முறைகள்ல கண்டுபிடிக்கலாம். இதுல விற்பனை கிரயமும் சொல்லி தந்துட்டேன், இறுதி இருப்பு கண்டுபிடிக்கிற ரெண்டு மெத்தடும் சொல்லி தந்துட்டேன். இதை நோட் பண்ணிக்கோங்க. ஆன்சர் நம்ப பாருங்க 1,20,000 1,08,000 போட்டுக்கோங்க. 4வது
பாருங்க அடுத்த வினா 18வது LK7. LK7ல நோட்ஸ் கேள்வி. பொதுவா LK7ல கேட்கப்படக்கூடிய கேள்வி செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசுப்பாய்ச்சல் தான் கேட்பாங்க. சரியா? எனவே பார்ப்போம். இதில் பாருங்க கேட்கப்பட்ட வினா செயற்பாட்டு நடவடிக்கையில் உருவான அல்லது பயன்படுத்திய தேறிய காசுப்பாய்ச்சல் LK7. இந்த LK7க்கு அமைய நாங்க இருமுறைகள்ல கணிப்பீடு செய்ய முடியும். நேர்முறை, நேரில் முறை. சரியா? நேர்முறையில கணிப்பீடு செய்யணும்டா வாடிக்கையாளர் பெற்ற காசு வழங்குனர் ஊழியருக்கு செலுத்திய காசு. அடுத்தது செலுத்திய வரி, செலுத்திய வட்டி. சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். அதே நேரில் முறையில கண்டுபிடிக்கண்டா வரிக்கு முன் லாபம், சீராக்கம், தொழிற்படு மூலதன அசைவு, அதுல இருந்து செலுத்திய வரி, செலுத்திய வட்டி. இதுல கேட்கப்பட்ட வினா உருவான தெரிய காசு பாய்ச்சல், பயன்படுத்தியதல்ல, உருவான தெரிய காசு பாய்ச்சல். ஓகே. எனவே இப்ப நாங்க சமன்பாடை போட்டுக்கொள்வோம், ஃபார்மேட்டா போட்டுக்கொள்வோம். இதுல பாருங்க நேர்முறையா நேரில் முறையாண்டு. இதுல தரப்பட்ட தரவு வருமானம், விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவு. அப்ப வருமானம், விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவுன்னா ஒரு லாபத்தை கண்டுபிடிக்கலாம். அதுக்கப்புறம் வியாபார கொடுக்குமதி இருப்பு ஆரம்பம் இருந்தா அது இருப்பு குறைவு தொழிற்படும் மூலதன அசைவு தனி. எனவே நாங்க நேரில் முறையில தான் கண்டுபிடிக்கலாம். எனவே நேரில் முறை முதலாவது போடுங்க வரிக்கு முன் லாபம். வரிக்கு முன் லாபத்திலிருந்து ஆரம்பிக்கப்படும். அடுத்தது பாருங்க சீராக்கம். சீராக்கத்துல தெளிவா சொல்லுங்க காசல்லா உருப்படிகள், பெருமான தேய்வு. அடுத்தது நாங்க ஆரம்பத்துல கூட்டக்கூடியதுங்க கழிக்கணும், கழிக்கக்கூடியதை கூட்டணும். அப்ப இதுல இடம்பெறக்கூடிய விடயங்கள் பெருமான தேய்வு, சொத்து ஆற்றல் லாபம், சொத்து ஆற்றல் நட்டம், ஐயக்கடன் செலவுகள், அதே போல முதலீட்டு வருமானங்கள் போன்ற விடயங்கள் வரும். இப்ப ஆரம்பத்துல லாபத்துல ஒரு வருமானத்தை கூட்டியிருந்தா இங்க கழிக்கணும், ஆரம்பத்துல ஒரு செலவை கழிச்சிருந்தா இங்க கூட்டணும், எதிரா செய்யணும். அதுக்கு பிறகு தொழிற்படு மூலதன அசைவு. தொழிற்படு மூலதன அசைவுன்னு சொல்றது நடைமுறை சொத்துக்கள், நடைமுறை பொறுப்புகளில் ஏற்படக்கூடிய அதிகரிப்பு குறைவு. இதை எப்படி செய்யணும்னா எதிர்கணியத்துல, அதாவது நடைமுறை சொத்துக்களுக்கு எதிர்கணியமாகவும் நடைமுறை பொறுப்புகளுக்கு நேர்கணியமாகவும் எடுத்து செய்யணும். ஒரு சொத்து அதிகரிச்சா எதிர்கணியமா எடுங்க, மைனஸ் பண்ணணும். ஒரு சொத்து குறைவடைஞ்சா எதிர்கணியமா எடுங்க, பிளஸ் பண்ணணும். அதே போல நடைமுறை பொறுப்பு அதிகரிச்சா பிளஸ், குறைஞ்சா மைனஸ். இந்த விதிக்கமே தான் செய்யணும். இதனை சிம்பிளா ஒரு மெத்தட் சொல்லித்தாரேன். எனவே நேரில் முறை, வரிக்கும் லாபம், சீராக்கம், தொழிற்படும் மூலதன அசைவு அதெல்லாம் செஞ்சு முடிஞ்சு செலுத்திய வட்டி, செலுத்திய வரியை கழிச்சா இறுதி ஆன்சர் வரும். ஓகே. இதுல பாருங்க முதலாவது வரிக்கும் லாபம் கண்டுபிடிச்சு போடணும். வரிக்கும் லாபம் கண்டுபிடிக்கிறதுதான் வருமானம், விற்பனைக்கிறையும், செயற்பாட்டு செலவு, பெருமான தேய்வு 1000 உட்படந்து தந்திக்கிறான். எனவே இப்ப கண்டுபிடிப்போம். இதுல பாருங்க வரிக்கும் லாபத்தை கண்டுபிடிப்போம். விற்பனை மைனஸ் விற்பனை கிரயம், செயற்பாட்டு செலவு கழிச்செடுத்துனா வரிக்கும் லாபம் வரும். எனவே முதலாவது வருமானம் தான் விற்பனை வருமானம் 8000, அடுத்து விற்பனை கிரயம் மைனஸ் பண்ணுங்க 2000, அதை கழிச்சோம்னா மொத்த லாபம் 6000. அதுல இருந்து செயற்பாட்டு செலவு கழிக்கணும். செயற்பாட்டு செலவு பாருங்க 3000, அதுல 1000 ஆண்டுக்குரியது. செயற்பாட்டு செலவு என்ன செய்யணும்? தொழிற்படும் மூலதன அசைவுல, அதாவது சீராக்கத்துலதான் செய்யணும். எனவே இங்க செயற்பாட்டு செலவு இல்லாம கழிங்க 2000. அப்படியா சொல்லுங்க பாவம். அப்படி செய்யறது இல்ல, தெளிவா விளங்கிக் கொள்ளணும். பெருமான தேவைன்னு சொல்றது ஒரு செயற்பாட்டு செலவு. நிறைய பேர் இப்படி மிஸ்டேக் விடுறது. மேல நாங்க சீராக்கத்துல பெருமான தேய்வு செய்யறதானா, அதனால இப்ப செய்யக்கூடாதுன்னு இல்ல, கட்டாயம் பெருமான தேய்வு ஒரு செலவீனம், செயற்பாடு செலவுல கழிச்சே ஆகணும். இங்க கழிச்சிட்டு திருப்பி நாங்க செய்யும் போது கூட்டி விடணும். சரியா? அப்படி விடாம செய்யறது இல்ல.
எனவே விற்பனை 8000, விற்பனை கிரயம் 2000 கழிங்க மொத்த லாபம் 6000. அதுல இருந்து செயற்பாடு செலவு 3000 கழிங்க. நிறைய பேர் மிஸ்டேக் விடுவீங்க. பெருமானத்தை உட்படன்னு சொல்றதால விட்டுட்டு செய்யறதுல அது கட்டாயம் கழிச்சே ஆகணும். நார்மலா ஒரு வருமான கூட்டு மெத்தட்ல எப்படி லாபம் கண்டுபிடிப்போமோ அதே மாதிரி போடணும். 8 - 2 6000, 6ல 3 பணம் 3000. வரிக்கு லாபம் அப்படி போடும். இப்ப நாங்க சீராக்கத்துக்கு வாரோம். இதுல பாருங்க பெருமான தேய்வு மாத்திரம் தான். பெருமான தேய்வு ஆண்டுக்குரியது. ஆரம்பத்துல மைனஸ் பண்றோமா, இப்ப பிளஸ் பண்ணுங்க 1000. வேற ஏதாவது ஆண்டுக்குரிய வட்டியோ, சொத்து, ஆற்றல் லாபம், ஆற்றல் நட்டம், முதலீட்டு வருமானம் போன்ற விடயங்கள் ஒண்ணும் இல்லை. கீழே வாரம் தொழிற்படு மூலதன அசைவுக்கு வாரம். தொழிற்படு மூலதன அசைவுக்கும் செயற்பாட்டு லாபம் 4000. இப்ப தொழிற்படு மூலதன அசைவுக்கு வாங்க. இதுல நடைமுறை சொத்து அதிகரிப்பு குறைவு பதிவு செய்யணும். முதலாவது வியாபார கொடுக்குமதி. வியாபார கொடுக்குமதினா கடன் கொடுத்தோம். இரண்டாவது பாருங்க இறுதி இருப்பும். ஆரம்பத்தை விட இறுதி கூடையா குறைவான்னு பார்த்து குறைவு அதிகரிப்புன்னு போடுங்க. எனவே பாத்துக்கோங்க. 2016 ஆரம்பத்துல 200, இறுதியில 400. இப்ப 200 ஆகிறேன், 400 வந்துட்டா அதிகரிப்பு 200. கடன் கொடுத்தோர் அதிகரிப்பு 200. அப்ப நான் ஏற்கனவே சொல்லி தந்துட்டேன். நடைமுறை சொத்துக்கு எதிர்கணியமாகவும் நடைமுறை பொறுப்புக்கு நேர்கணியமாகவும் எடுக்கணும். எனவே கடன் கொடுத்தோன்னு நடைமுறை பொறுப்பு நேர்கணியம் அதிகரிச்சா பிளஸ் பண்ணணும். எனவே 200 பிளஸ். அடுத்தது பாருங்க 300 குறையுது. எனவே இறுதி இருப்பு குறையுது. நடைமுறை சொத்துக்கள் எதிர்கணியமா எடுக்கணும். குறைஞ்சா என்ன செய்யணும் பிளஸ். எனவே 600 900 போகுது. எனவே என்ன நடந்துச்சு 600 900 போகுண்டா என்ன நடந்துச்சு 300 அதிகரிக்குது. எனவே அதிகரிப்பு 900. இன்னைக்குதான் ஒண்ணும் தரப்படையில கூட்டி எடுத்தோம்னா 3000 1000 4000. இந்த 4000த்துல 200 கோடி 300 கழிங்க. செயற்பாடு நடவடிக்கையில் உருவான தேதிய காசு பார்த்து போட்டுக்கோங்க. 4000த்துல 200 கூட்டி 300 கழிக்கணும்டா 100 கழிச்சு விடுங்க 3900 ஆன்சர். கழிக்கொண்டா தெரியுது கழிச்சு விடுங்க. எனவே 4000த்துல 100 பணம் 3900 ஆன்சர். பதினெட்டாவது. ஓகே, இது கிளியர்னா செட்ல போடுங்க. இதுவரைக்கும் பார்த்தா 18 வினாக்களும் கிளியர்னா செட்ல போடுங்க. மிக இலவான விஷயம். ஒரு வருஷம் மாறி மாறி LK7ல கணக்கு கேள்வியும் நோட்ஸ் கேள்வியும் வரும். கணக்கு கேள்வினா பொதுவா செயற்பாட்டு நடவடிக்கை தொடர்பாக வரும்.